வணக்கம் மக்களே. சமீபத்துல ஒரே நாள் ராத்திரியோட ராத்திரியா படிச்சு முடிக்கப்பட்ட புத்தகத்தோட பேர் வந்து வீட்டில் இருந்து ஒரு குரல். நூலாசிரியரோட பெயர் இளங்கோ சுப்பிரமணியம். ஒரு அருமையான கவிதை தொகுப்பு. ஒரு கவிதைனா நமக்குள்ள என்னென்ன பண்ணணும், எப்படி நம்மளை வந்து உரையாடணும், நம்மளை எப்படி ஆஸ்வாசம் அப்படியான எல்லாமே உள்ளடக்கிய ஒரு அருமையான புத்தகமா இது என் கையில இருந்தது. கிட்டத்தட்ட இந்த புத்தகம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே கடைசியா புத்தக நூல் வெளியீட்டு விழா வரைக்கும் நான் இந்த புத்தகத்தோட டிராவல் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நூலாசிரியரை ஒரு படி அதிகமா தனிப்பட்ட முறையில் நமக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப அவங்க என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை பிரயோகப்படுத்திருக்காங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ரொம்ப முக்கியமா இது யாருக்கு ரொம்ப கனெக்டடா இருக்கும், ஏன் எனக்கு ரொம்ப கனெக்டடா இருந்ததுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு சென்னை மாதிரியான பெருநகரத்துல வாழ்ற ஒரு மனிதர்கள் ஒரு ரொம்ப ஆசையோடவும் ஆஸ்பிரேஷனோடையும் சென்னைக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு வாழ்வியல் முறைகள், இங்க இருக்கிற சூழ்நிலைகள் வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கங்களை நமக்கு வந்து கொடுக்குது, அது எப்படி நம்மளோட வாழ்க்கையை மாற்றுது. ஸோ இந்த மாதிரியான நிறைய தனிப்பட்ட முறையில வந்து கவிதைகள்லாம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதுல முதன்மையா சொல்லணும் அப்படின்னா, சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல இருக்கிற நிறைய பேர் வீட்டை விட அதிகமா வசிக்கிற இடம் வந்து சாலைகள், அதாவது ரோடு, டிராபிக் சிக்னலா இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலா இருக்கலாம், சக்கரங்களுக்கு இடையே சுழலும் வாழ்க்கை. அத ஆசிரியர் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு அப்படின்னா, சாலை விதிகள்ங்கிற கவிதையில ஓடும் வண்டிக்கு நடுவே ஓடாத வாழ்க்கை சிலருக்கு. நிறைய பேருக்கு சக்கரம் சுத்தி வாழ்க்கை ஓடுது, நிறைய பேருக்கு அந்த சக்கரங்களுக்கு இடையில தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிகழ்கால நிகழ்வுகளா இருக்கட்டும், ஒரு வரலாற்று புதினங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கவிதை வடியில தொகுத்து வெளியிட்டு இருக்காரு இளங்கோ சுப்பிரமணியன். இந்த புத்தகம் எப்படி தொடங்குது அப்படின்னா, ரொம்ப உங்களை அழகா உட்கார வச்சு தேநீர் கொடுத்து பிஸ்கட் கொடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஆசிரியரோட உரையாடலான புத்தகம் இருக்கு. அவர் எடுத்தோடனே நான் எங்க இருந்து வரேன், என்னோட இனம், மொழி, பண்பாடு, இது எல்லாத்தையும் உங்களுக்கு அடுத்தடுத்த கவிதை வடிவில் சொல்ல முயற்சிக்கிறார். அப்போ ஒரு அருமையான ஒரு களத்தை வந்து அவர் உருவாக்குறார். அந்த களம் என்னமான களமா இருக்கு அப்படின்னா, நான் யாரு, இந்த கவிதை தொகுப்புல நீங்க என்ன எதிர்பார்க்கலாம், என்னுடன் சேர்ந்து பயணிக்க நீங்க தயாரா, அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிமுகமா தான் ஒரு முதல் நாள் இந்த கவிதைகள் இருக்கு. அதுல ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட ஊருக்கு திரும்பி போற ஆசிரியரோட அந்த கவிதையில இருக்கிற ஒரு குட்டி போர்ஷன் வந்து ரொம்ப மனதுக்கு நெருக்கமானதா இருந்தது. நான் பிறந்த மண்ணே, மட்டைப்பந்து விளையாடிய நண்பர் கூட்டம் எங்கே என எல்லாம் போயாச்சு ஒவ்வொரு பக்கம். அடப்பாவமே, மைதானமும் எங்கே, என் தித்திப்புகளை தின்று ஏப்பமிட்ட புதுமனைகள். என்னுடைய தித்திப்புகளை சாப்பிட்டு ஏக்கம் விட்ட புதுமனைகள். இப்படி நம்மளோட நிறைய பால்ய பருவத்தோட பஞ்சு மிட்டாய்கள்னு சொல்லலாம், தித்திப்பா இருக்கணும் அப்படின்னா நினைவுகள் எல்லாத்தையும் அந்த ஊருக்கு பொதுவா இருந்த பொது மைதானமா இருக்கட்டும், சாலையோர கிரிக்கெட் ஏரியாவா இருக்கட்டும், இது எல்லாமே அழிந்து போறதும் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலும் இப்படியான ஏகப்பட்ட விஷயங்களை அழகா ஒரு 4-5 வரியில கவிஞர் வந்து நமக்கு கடத்திடுறாரு. ஸோ இப்படி இடம், மொழி, காலகட்டம், இது மூணையும் அழகா அவங்க டிசைன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்மளை அப்படியே கை கோர்த்து அடுத்தடுத்த பக்கங்களுக்கு வந்து நகர்த்தி அழகா கூட்டிட்டு போறாங்க. அடுத்தது ரொம்ப அதிகமா இருக்கிறது வந்து காதல் கவிதைகள். ஸோ கவியும் காதலும் வந்து ரயில்வே தண்டவாளங்கள் போல, கவி இல்லைன்னா காதல் இருக்காரு, காதல் இல்லைன்னா ரயில்வே தண்டவாளங்களை போல. காதல்ல பலதரப்பட்ட பரிணாமங்களை வந்து இந்த கவிதை தொகுப்புல வந்து எழுத்தாளர் அழகா அப்படியே கடந்து போறாரு. காதல் ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருக்கும், காதல் முடிய போற நேரத்துல எப்படி இருக்கும், அது எப்படியான வகையில வந்து மனிதர்களை மாத்துது, இந்த மாதிரி பல பரிமாணங்களை உள்ளடக்கிய காதல் தொகுப்பா இது இருக்கு. காதல் கவிதைகள் இந்த தொகுப்புல இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை என்னன்னா, வண்ணத்தோகை விரித்த மயில்கள். அதாவது காதலி வந்து நல்ல மழை, அடைமழை பெய்யுது, அடைமழை ஒரு மழை பெய்யுது,
வானத்துல இருந்து அந்த மயில முத்தமிடுறதுக்காக மழைத்துளிகள் போட்டி போட்டு வெந்துகிட்டு இருக்கிறப்ப அழகா அந்த மயில் என்ன பண்ணுதுன்னா தன்னோட தோகையை விரிச்சு அந்த மழைத்துளிகள் எல்லாம் மறைச்சிது. ஒண்ணும் இல்ல, காதலி தன்னோட குடையை எடுத்து விரிச்சிடுறாங்க. ஸோ மழைத்துளிகள் எல்லாம் அவங்க மேல படாம குடையில போட்டு தனியா போயிடுது. ஸோ அழகா முத்தமிடலாம் ஓடோடி வந்த மழைத்துளிகள் எல்லாம் பெருத்த ஏமாற்றத்தோட தனித்தனியா கீழே போய் விழுந்துடுறாங்க. இதை எவ்வளவு அழகா அவர் ஒரு கவிதையின் பாங்கோட ஒரு மெட்டபரிக்கலா ஓமைகளை அழகா பயன்படுத்தி இந்த இது ஒரு ஒரு கவிதை. இந்த மாதிரி ஏகப்பட்ட காதல் கவிதைகள் வந்து இந்த புத்தகத்துல இருக்கு. ஸோ இது இன்னுமே ஒரு மாதிரி செழுமையா ரொம்ப இலகுவா நம்மளை வந்து அடுத்தடுத்த பக்கங்களை நோக்கி நகர்த்திடுது. நான் எப்படி படிச்சு முடிச்சேனே தெரியல. ஒரு நாள் நைட்டே படிச்சு முடிச்சாச்சு. ரொம்ப குட்டியான கவிதை தொகுப்பு கூட ஒரு 100 பக்கங்கள் கொண்ட கவிதை தொகுப்பு. இப்படியே போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வெறும் காதல் கவிதை தான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. வாழ்க்கை தத்துவங்களா இருக்கட்டும், ஒரு சில முன்னாடியே சொன்ன மாதிரி அன்றாட நிகழ்வுகளின் சிக்கல்களா இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆசிரியர் ஒரு போட்டி தேர்வுக்கு பயிற்றுனரா இருக்கிறதுனாலையும் அதை திருப்பி திருப்பி மாணவர்களோட உரையாடி கொண்டிருக்கிறதுனாலையும் என்னவோ ஏகப்பட்ட வரலாற்று புதினங்களா இருக்கட்டும், வரலாற்று நிகழ்வுகள், சமகாலத்துல நடக்கிற நிகழ்வுகள், ஒரு அரசியல் இருக்கிற அரசியல் பார்வைகள் இருக்கு. செங்கோடி பத்தி எழுதியிருக்காங்க. ஜியோ பாலிட்டிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணி ஒரு காதல் கவிதை எழுதியிருக்காங்க. இந்த மாதிரியான கவிதைகளும் உள்ள இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம படிச்சோன்னே புரிஞ்சுக்கிற கவிதைகள் ஒரு சுகம், படித்து அதை தேடி அதை புரிந்துக்க முயற்சி செய்யறது இன்னொரு வகையான சுவாரஸ்யத்தை. அந்த மாதிரியான கவிதைகளும் இதுல இருக்கு. ஒரு அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா, தெரியாத வரை வாழ்க்கையில் சுவாரஸ்யம், தெரிந்த பின் அதுவும் ஒரு அத்தியாயம். தெரியாத வரைக்கும் தான் எதுவுமே சுவாரஸ்யம், அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அது தெரிந்த பின் அது ஒரு அத்தியாயமா மாற்றப்படுது. ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டியான அந்த ஆத்தரோட டச் ரொம்ப உயிர் போட வச்சிருக்கிற கவிதைகளா. தலைப்பை நம்ம பார்க்கணும் இல்லையா. வீட்டிலிருந்து ஒரு குரல்ங்கிறது ஆசிரியர் எழுதி ஆனந்த விகடன்ல பரிசுரமான ஒரு கவிதை. ஒரு வீட்டிலிருந்து ஒரு குரல், ஒரு ஆன்மா ஒரு வீட்டுல இருக்கு. பக்கா பேச்சுலர் ரூமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கிற ஒரு சேர், அது முத்தாய்ப்பா இருக்கிற வரி, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். மனச்சுமையை ஆசுவாசப்படுத்தும் தாய்மடியாக நாற்காலி. தனியா இருக்கிற ஒரு ஆள் சென்னையில தனியா ஒரு பேச்சுலர் வாழ்க்கை வாழ்ற, தனியா சென்னையில ஒரு பேச்சுலரா இருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த நாற்காலி எந்த அளவுக்கு அவங்களோட மனச்சுமையை பகிர்றதாகவும் ஒரு ஆசுவாசப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குதுங்கிறத நீங்க அந்த இடத்துல இருந்தாலோடய நம்மளால வர முடியாது. அந்த அறையில இருக்கிற ஒரு தண்ணி ஒழுகிற குழாய் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி ஒழுகிற குழாய் கண்ணீர் வடிக்கலாம் நம்மளோட கஷ்டத்தை பார்த்து. கலட்டி வைக்கப்பட்ட ஹேங்கர்ல தொங்க விட்ட சட்டை தன்னோட கவலைகள் எல்லாம் கலட்டி அந்த சட்டை வந்து ஹேங்கர்ல தொங்க விடப்படுது. இந்த மாதிரி அந்த கவிஞர்களுக்கே உரித்தான ஒரு சொல்லாடலா இருக்கலாம், இல்ல ஒரு உவமைகளை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இந்த புக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதையும் தாண்டி வெறும் தமிழ் இல்லாம இலக்கிய இலக்கணங்கள், இந்த வெண்பாக்கள் இதெல்லாம் படிக்கிற அளவுக்கு ஒரு ஆர்வம் உள்ள ஆளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த புக் நிச்சயமாக பரிந்துரைக்கிறேன். ஏன்னா அவங்க இறுதி கட்டத்துல வெண்பாக்களுக்குன்னு தனியா ஒரு தொகுப்பே வச்சிருக்காங்க. இலக்கியம், இலக்கணம், வெண்பா, தமிழ் சொற்கள், இப்படி வந்து ஆத்தர் எல்லாத்தையும் சேர்த்து அழகான ஒரு தொகுப்பா இந்த வீட்டில் இருந்து ஒரு குரல் அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் ஆயிரம். இது வந்து ஒரு புத்தகத்துக்கான ரிவ்யூ கிடையாது. இந்த புத்தகத்தை படித்து நான் என்னோட அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து நீங்களும் படிங்க, வாசிங்க. தொடர்ந்து பயணிப்போம், படிப்போம், பகிர்வோம், வளர்வோம். நன்றி, வணக்கம்.